வணக்கம். விஸ்வகர்ம பண்பாட்டுக் கழகத்தின் திருமண தகவல் மையம் சார்பாக வெளியிடப்படும் ஜாதகங்களை காண உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வருக வருக. கே சஞ்சீவன் +2 வரை படிச்சிருக்காரு. மாநிலம், உயரம் 5.6 அடி. தனியார் கம்பெனியில் வேலை செய்கிறாரு. சம்பளம் 40,000. தமிழ் மொழியை பேசக்கூடியவர். 22/7/1989 பிறந்திருக்காரு. சதய நட்சத்திரம், கும்பராசி, கடக லக்னம். அவருடைய ஜாதகங்களை கட்டத்தை இங்கே காமிக்கிறோம், பார்த்துக்குங்க, நோட் பண்ணிக்கங்க. அப்பா அம்மா 2 பேர் இருக்காங்க. கூட பிறந்த சகோதரி ஒருத்தர் இருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இவங்க எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லை. எதாக இருந்தாலும் நேரில் பேசிக்கலாங்கிறாங்க. நல்ல குடும்பம் தான் தேவைங்கிறாங்க. ராகு கேது இருக்குது. மேற்படி ஏதாவது உங்களுக்கு இது ஜாதகத்தை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணுன்னா என்னை தொடர்பு கொள்ளலாம். என் பேர் அதில் இல்லைங்க. அது ரெண்டாவது நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா, சுரேஷ் என்கின்ற காளீஸ்வரர். 10th வரைக்கும் படிச்சிருக்காரு. மாநிலம், 5.2 அடி உயரம். தனியார் கம்பெனியில் வேலை செய்கிறாரு. 30,000 ரூபா சம்பளம். 1988 பிறந்திருக்காரு. கார்த்திகை நட்சத்திரம், மேஷ ராசி, விருட்சிக லக்னம். அவருடைய ஜாதகத்தை இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், நோட் பண்ணிக்கங்க. அப்பா ஆனந்த், அம்மா திருமதி மீனாகுமாரி. கூட பிறந்த சகோதரிகள் ஒருத்தர் கல்யாணம் ஆயிடுச்சு. சகோதரர் ஒருத்தர் இருக்கார், கல்யாணம் ஆகலை. வேறு எதிர்பார்ப்பு எதுவும் இல்லை. நல்ல குடும்பமாக இருந்தால் போதும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஜாதகத்தை காமிக்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. மேற்கொண்டு இவங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்க. மூணாவதாக யாரை பார்க்க போகிறோன்னா, சுரேஷ். 10th வரை படிச்சிருக்காரு. நல்ல சிவப்பு நேரம், உயரம் 5.7. தமிழ், சிவன் தாலி, ஒர்க் ஷாப் வேலை செய்கிறாரு. 40,000 ரூபா சம்பளம். உத்திரட்டாதி நட்சத்திரம், மீனராசி, லக்னம் கன்னி. இப்போ பாருங்கள், ஜாதகத்தை நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம், நோட் பண்ணிக்கங்க. அம்மா விஜயலட்சுமி, அப்பா இல்லை. கூட பிறந்த சகோதரிகள் 2 பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. எதிர்பார்ப்பு எதுவும் இல்லை. நல்ல குடும்பம். சொந்த வீடு இல்லை, போகியத்துக்கு இருக்காங்க. அடுத்தது நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா, பிஎம் சக்திவேல். பிகாம் படிச்சிருக்காரு. மாநிலம், உயரம் 5.8 இன்ச்சு. மேனேஜராக இருக்கார் டைல்ஸ் கம்பெனியில். சம்பளம் 55,000 ரூபா வாங்குறாரு. தெலுங்கு விஸ்வகர்மா, நரம்பரோஜோர் வாழ் குலம். 19/9/1990 பிறந்திருக்காரு. உத்தர நட்சத்திரம், சிம்ம ராசி, மிதுன லக்னம். ஜாதகத்துடைய கட்டங்கள் இதில் இருக்குது, பார்த்துக்குங்க. அம்மா பேர் பி மகேஸ்வரி, அப்பா இல்லை. எதிர்பார்ப்பு படிப்பு எனி டிகிரி என்ன படிச்சிருந்தாலும் பரவாயில்லைங்கிறாங்க. அடுத்தது யாரை பார்க்க போகிறோன்னா, டி வெங்கடேஷ். 7ஆம் வரைக்கும் படிச்சிருக்காரு. மாநிலம், 5 அடி உயரம், தங்க வேலை, மெஷின் கட்டிங் வேலை செய்கிறாரு. சம்பளம் 30,000 ரூபா சம்பாதிக்கிறாரு. தெலுங்கு விஸ்வகர்மா, போத்தம நெட்டியூர் வாழ்வு. நட்சத்திரம் பூசம், ராசி கடகம், லக்னம் மீனம். அவருடைய ஜாதக கட்டங்களை இங்கே கொடுத்துருக்கோம், பார்த்துக்குங்க, நோட் பண்ணிக்கங்க. அப்பா பேர் தனுஷ்கோடி, அப்போ இவர் இல்லை. அம்மா மட்டும்தான் இருக்காங்க, டி சுசீலா. எதிர்பார்ப்பு எதுவும் இல்லை. நல்ல குடும்பமாக இருந்தால் போதும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. சகோதரர்கள் 1, சகோதரி 1, 2 பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. மற்றபடி எல்லாம் நேரில் பேசிக்கலாம். அடுத்தது நம்ம 6ஆவதாக யாரை பார்க்க போகிறோம்னா, பி தன்ராஜ். உயரம் 5.4. மாநிலம், பிகாம், சிஏ படிச்சிருக்காரு. எம்பிஏ படிச்சிட்ருக்காரு. தெலுங்கு விஸ்வகர்மா, எர்ணாஜுலர் வாழ். நட்சத்திரம் சுவாதி, ராசி துலாம், லக்னம் துலாம். அவருடைய ஜாதக கட்டங்கள் பாருங்கள், இங்கே கொடுத்துருக்குறோம், நோட் பண்ணிக்கங்க. அப்பா எம் பழனிசாமி ஆச்சாரி, மேட்டுப்பாளையம். எதிர்பார்ப்பு ஏதான ஒரு டிகிரி படிச்சிருந்தா போதும். பிகாமோ அல்லது பிஏவோ அல்லது எம்பிஏ எது ஒன்று படிச்சிருந்தா போகிறோம். நல்ல குடும்பமாக இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க. அப்பா அம்மா 2 பேர் இருக்காங்க. சகோதரர் ஒருத்தர் தான் இருக்கார், கல்யாணம் ஆகலை. ஜாதகம் சுத்த ஜாதகம் தான். சொந்த வீடு இருக்குது. 7ஆவதாக நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா, கே கருணாகரன். டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர்ஸ்.
உயரம் வந்து 5.4 அடி, மாநிறம், அப்ரைசராக ஜாப் பண்ணுறாரு, நகை தொழிலும் பண்ணுறாரு. தெலுங்கு விஸ்வகர்மா, போத்ரோஜுலூர் வாழ்வு, அசைவம். அவருடைய பிறந்த தேதி 26/11/1979. நட்சத்திரம் வந்து சதய நட்சத்திரம், கும்பராசி, கடக லக்னம். அவருடைய ஜாதக கட்டங்களும் இங்கே கொடுத்துருக்குறோம், பார்த்துக்குங்க, நோட் பண்ணிக்கங்க. அப்பா பி கிருஷ்ணன். அதாவது எதிர்பார்க்கும் தகுதிகள் வந்து ஓரளவு படிச்சிருக்கலாம், மறுமணம் சம்மதம், அவருக்கு நல்ல குடும்பமாக இருந்தால் போகிறோன்னு பார்க்குறாரு. சகோதரிகள் 1, கல்யாணம் ஆயிடுச்சு, காளி மனை இருக்குது. அடுத்தது நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா ஆர் கதிர்வேல். +2 வரைக்கும் படிச்சிருக்காரு. மாநிறம், உயரம் 5.5, சொந்த வேலை, கிரில் ஒர்க் ஷாப் வச்சுருக்காரு. தமிழ் பொட்டுத்தாலி, அசைவன். 30/4/1991 பிறந்திருக்காரு. நட்சத்திரம் விசாகம், ராசி துலாம், லக்னம் வந்து கும்பம். அவருடைய ஜாதக கட்டங்களை பாருங்கள், இங்கே காமிச்சிருக்கோம், நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. அப்பா பேர் ஏ ராஜ், திருமதி ஆர் வேலுமணி அம்மா பேர், திருப்பூர். கல்வி வந்து ஒரு அளவான படிப்பாக இருந்தால் கூட போதும், நல்ல குடும்பமாக இருந்தால் போதும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. ஏதாவது நேரில் பேசிக்கலாம். ஒரே பையன், சொந்த வீடு இருக்குது, காளி மனை இருக்குது, சுத்த ஜாதகம். அடுத்தது நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா ஏ சிவராமன். 10th வரைக்கும் படிச்சிருக்காரு. சிவப்பு நிறம், 5.5 உயரம், நகை தொழில் பண்ணுறாரு. சொந்தமாகவே தொழில் பண்ணியிருக்காரு திருச்சியில். தமிழ் விஸ்வகர்மா, சொக்கர் மீனாட்சி தாலி. 17/1/1986 பிறந்திருக்காரு. நட்சத்திரம் ராசி, நட்சத்திரம் ரேவதி, ராசி மீனம், லக்னம் மீனம். அவருடைய ஜாதக கட்டத்தையும் காமிச்சிருக்கோம், நோட் பண்ணிக்கங்க. அம்மா பேர் ஏ மரகதம், அப்பா இல்லை. நல்ல குடும்பமாக இருந்தால் போதுன்னு எதிர்பார்க்குறாங்க. தொழிலெல்லாம் எதுவுமே எதிர்பார்ப்பு இல்லை. சகோதரி 1, கல்யாணம் ஆகலை. சொந்த வீடு, காளி மனை இருக்குது, 3 சென்ட் இருக்குது அப்படின்னு நோட் கொடுத்துருக்காரு. அடுத்ததை நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா ஏ கிருஷ்ணகுமாரை பார்க்க போகிறோம். +2 வரைக்கும் படிச்சிருக்காரு. மாநிறம், 5.8 அடி, சொந்த தொழில், ரன்னிங் ஸ்டுடியோ. தமிழ் விஸ்வகர்மா, சொக்கர் மீனாட்சி தாலி. பிறந்த தேதி 27/5/1989, பாலக்காட்டில் பிறந்திருக்காரு. அவிட்ட நட்சத்திரம், கும்பராசி, லக்னம் கன்னி. அவருடைய ஜாதக கட்ட குறிப்புகளை இங்கே கொடுத்துருக்கோம், நோட் பண்ணிக்கங்க. அப்பா பேர் ஆறுமுகம், அம்மா இல்லை. நல்ல குடும்பமாக இருந்தால் போதும் எதிர்பார்க்குறாரு. தொழிலெல்லாம் நேரில் பேசிக்கலாம் அப்படின்ட்டாரு. சகோதரி 1, ஒரே சகோதரி, கல்யாணம் ஆயிடுச்சு, காளி மனை இருக்குன்னு கொடுத்துருக்காரு. நன்றி, வணக்கம்.